அரசர்கள் முதல் நூல் அதிகாரம் 14. யெரொபெயாம் மகனின் சாவு. அக்காலத்தில் யெரொபெயாமின் மகன் அபியா நோயுற்றான். அப்பொழுது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடி மாறுவேடம் பூண்டு சீலோவுக்குப் போ. நான் இம்மக்களுக்கு அரசனாவேன் என்று எனக்கு சொன்ன இறைவாக்கினர் அகியா அங்கேதான் குடியிருக்கிறார். 10 அப்பங்களையும் தின்பண்டங்களையும் ஒரு கலயம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவரிடம் போ. பிள்ளைக்கு என்ன நேரும் என அவர் உனக்கு அறிவிப்பார் என்றான். யெரொபெயாமின் மனைவியும் அவ்வாறே செய்தாள். அவள் சீலோவுக்கு புறப்பட்டு போய் அகியாவின் வீட்டை அடைந்தாள். அகியா முதியவராய் இருந்ததால் கண்கள் மங்கி பார்க்க முடியாதவராய் இருந்தார். ஆனால் ஆண்டவர் அகியாவிடம், இதோ யெரொபெயாமின் மனைவி நோயுற்றிருக்கிற தன் மகனை பற்றி உன்னிடம் கேட்க வருகிறாள். நான் கூறும் வண்ணம் நீ அவளிடம் பேச வேண்டும். அவள் மாறுவேடத்தில் வருகிறாள் என்று கூறியிருந்தார். அவ்வாறே அவள் வாயிலில் நுழைந்தவுடன் அவளது காலடி ஓசை கேட்ட அகியா கூறியது, யெரொபெயாமின் மனைவியே, உள்ளே வா. மாறுவேடத்தில் நீ வருவது ஏன்? துயரமான செய்தியை உனக்கு சொல்ல வேண்டும் என்பதே எனக்கு வந்த கட்டளை. நீ யெரொபெயாமிடம் போய், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், மக்களிடையே நான் உன்னை உயர்த்தினேன். என் மக்களாகிய இஸ்ரேலருக்கு உன்னை தலைவனாக்கினேன். தாவீதின் வீட்டினின்று அரசை பிடுங்கி அதை உன் கையில் ஒப்படைத்தேன். ஆயினும் என் ஊழியன் தாவீதை போல் நீ நடந்து கொள்ளவில்லை. அவன் என் விதிமுறைகளை கைக்கொண்டு நான் காட்டிய வழியில் தன் முழு இதயத்தோடு நடந்து என் பார்வையில் ஏற்புடையவற்றை மட்டுமே செய்தான். நீயோ அவ்வாறு செய்யவில்லை. அது மட்டுமன்றி உனக்கு முன் ஆட்சியில் இருந்த எல்லாரையும் விட நீ மிகுதியான தீமைகளை செய்துள்ளாய். நீ போய் வேற்று தெய்வங்களையும் வார்ப்பு சிலைகளையும் உனக்கென உருவாக்கி கொண்டு என்னை தள்ளினாய், எனக்கு சினமூட்டினாய். ஆகையால் நான் யெரொபெயாம் வீட்டுக்கு அழிவை வர செய்து இஸ்ரேலில் அடிமையாகவோ குடிமகனாகவோ உள்ள யெரொபெயாமின் ஆண் மக்கள் அனைவரையும் அழித்து விடுவேன். குப்பையை எரித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குவது போல் யெரொபெயாமின் வீட்டை அறவே அழித்தொழிப்பேன். யெரொபெயாமை சார்ந்தவருள் நகரிலே மடிபவர் நாய்களுக்கு இரையாவர், வயல்வெளியில் மடிபவர் வானத்து பறவைகளுக்கு இரையாவர். ஆண்டவர் கூறுவது இதுவே எனச் சொல். நீ புறப்பட்டு உன் வீட்டிற்கு போ. நீ நகரினுள் கால் வைத்தவுடன் உன் பிள்ளை இறந்து போவான். அவனுக்காக இஸ்ரேலர் அனைவரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் செய்வர். யெரொபெயாமின் வீட்டில் அவன் ஒருவன் மட்டுமே இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு உகந்தவனவாய் இருந்ததால் அவன் மட்டுமே கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவான். ஆண்டவர்தாமே இஸ்ரேலுக்கு ஓர் அரசனை எழுப்புவார். அவன் இன்றே இப்போதே யெரொபெயாமின் வீட்டை அழித்து விடுவான். ஆண்டவர் இஸ்ரேலரை தண்டிப்பார். தண்ணீரில் அலைக்கழிக்கப்படும் நாணல் போல் அவர்கள் அலைக்கழிக்கப்படுவார்கள். அவர்களுடைய மூதாதையருக்கு தாம் வழங்கியிருந்த நல்ல நாட்டிலிருந்து இஸ்ரேலரை வேரோடு பிடுங்குவார். அவர்களை பேராற்றுக்கு அப்பால் சிதறடிப்பார். ஏனெனில் அவர்கள் அசேரா கம்பங்கள் செய்து ஆண்டவருக்கு சினமூட்டினார்கள். யெரொபெயாம் செய்த பாவத்திற்காகவும் அவன் காரணமாக இஸ்ரேல் செய்த பாவத்திற்காகவும் ஆண்டவர் இஸ்ரேலை கைவிட்டு விடுவார். பிறகு யெரொபெயாமின் மனைவி புறப்பட்டு திர்சாவுக்கு வந்தாள். அவள் தன் வீட்டு வாயிலில் கால் வைத்தவுடன் பிள்ளை இறந்து போனான். இறைவாக்கினரான அகியா என்ற தம் அடியார் மூலம் ஆண்டவர் சொல்லியிருந்த வாக்கின்படியே அப்பிள்ளையை அடக்கம் செய்து இஸ்ரேலர் எல்லாரும் துக்கம் கொண்டாடினர். யெரொபெயாமின் சாவு. யெரொபெயாமின் பிற செயல்கள், அவன் செய்த போர், அவனது ஆட்சியை பற்றிய விவரங்கள் அனைத்தும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யெரொபெயாம் 22 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின் தன் மூதாதையரோடு துயில் கொண்டான். அவனுக்கு பின் அவன் மகன் நாதாபு அரசனானான். யூதா அரசன் ரெகொபெயாம். இப்படி இருக்க சாலமோனின் மகன் ரெகொபெயாம் யூதாவில் ஆட்சி செய்து வந்தான். ரெகொபெயாம் அரசனான போது அவனுக்கு வயது 41. ஆண்டவர் தமது திருப்பெயரை நிலைநாட்டும் பொருட்டு இஸ்ரேலரின் குலங்கள் அனைத்திலுமிருந்தும் தேர்ந்து கொண்ட நகராகிய எருசலேமில்
அவன் 17 ஆண்டுகள் அரசாண்டான். அம்மோனிய நாட்டினரான நாமா என்பவரே அவன் தாய். யூதா நாட்டு மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தார்கள். அவர்கள் தாம் மூதாதையர் செய்த எல்லாவற்றையும் விட மிகுதியான பாவம் செய்து அவருக்கு பொறாத சினத்தை கிளப்பினார்கள். அவர்கள் தொழுகை மேடுகள் எழுப்பி ஒவ்வொரு உயர் குன்றிலும் பசுமரத்தின் அடியிலும் கல் தூண்களையும் அசேரா கம்பங்களையும் நிறுத்தினார்கள். நாட்டில் விலை ஆடவர் இருந்தனர். இஸ்ரேல் மக்கள் முன் இராதபடி ஆண்டவர் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் அருவருப்பான செயல்கள் அனைத்தையும் அவர்கள் செய்தார்கள். ரெகபயாம் ஆட்சி செய்த 5ஆம் ஆண்டில் எகிப்தின் மன்னனாகிய சீசாக்கு எருசலேம் மீது படையெடுத்து வந்தான். ஆண்டவரது இல்லத்தின் செல்வங்களையும் அரசனது அரண்மனையின் செல்வங்களையும் சாலமோன் செய்து வைத்த பொற்கேடயங்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போனான். அக்கேடயங்களுக்கு பதிலாக அரசன் ரெகபயாம் வெண்கல கேடயங்களை செய்து அவற்றை அரண்மனை வாயிற்காப்போரின் தலைவர்களிடம் கொடுத்தான். அரசன் ஆண்டவரது இல்லத்திற்குள் நுழையும் போதெல்லாம் அரண்மனை காவலர்கள் அவற்றை தூக்கி கொண்டு போய் திரும்பி வந்து அவற்றை காவலறையில் வைப்பார்கள். ரெகபயாமின் பிற செய்திகளும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ரெகபயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் இடையே அவர்கள் ஆண்ட காலமெல்லாம் தொடர்ந்து போர் நடந்து வந்தது. ரெகபயாம் தன் மூதாதையரோடு துயில் கொண்டு அவர்களோடு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அம்மோனிய நாட்டினரான நாமா என்பவரே அவன் தாய். அவனுக்கு பின் அவனுடைய மகன் அபியாம் அரசனானான். அரசர்கள் முதல் நூல் அதிகாரம் 15. யூதா அரசன் அபியாம். நெபாற்றின் மகன் யெரொபெயாம் ஆட்சியேற்ற 18ஆம் ஆண்டில் அபியாம் யூதாவின் அரசனானான். அவன் எருசலேமில் 3 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினான். அபிசலோமின் மகள் மாக்கா என்பவரே அவன் தாய். அவனுக்கு முன் அரசனாயிருந்த அவன் தந்தை செய்த எல்லா பாவங்களையும் அவனும் செய்தான். அவனுடைய மூதாதையான தாவீதின் உள்ளம் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருந்தது போல் அவன் உள்ளம் இருக்கவில்லை. ஆயினும் தாவீதின் பொருட்டு அவருடைய கடவுளாகிய ஆண்டவர் எருசலேமில் அவரது குலவிளக்கை ஒளிரச் செய்தார். அவருடைய மகனை அவருக்கு பின் எழுப்பி எருசலேமை நிலை பெற செய்தார். ஏனெனில் தாவீது ஆண்டவரின் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தார். இத்தியனான உரியாவிடம் நடந்து கொண்ட முறையை தவிர தம் வாழ்நாளெல்லாம் அவர் ஆண்டவரின் கட்டளைகளினின்று வழுவியதில்லை. அபியாம் ஆண்ட காலமெல்லாம் அவனுக்கும் யெரொபெயாமுக்கும் இடையே தொடர்ந்து போர் நடந்து வந்தது. அபியாமின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? அபியாமுக்கும் யெரொபெயாமுக்கும் இடையே போர் நடந்தது. பிறகு அபியாம் தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் ஆசா அரசனானான். யூதா அரசன் ஆசா. இஸ்ரேலின் அரசன் யெரொபெயாம் ஆட்சியேற்ற 20ஆம் ஆண்டில் ஆசா யூதாவின் அரசனானான். அவன் 41 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தான். அபிசலோமின் மகள் மாக்கா என்பவரே அவன் பாட்டியார். ஆசா தன் மூதாதையான தாவீதை போல் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தான். அவன் விலை ஆடவர்களை நாட்டிலிருந்து துரத்திவிட்டு தம் மூதாதையர் செய்து வைத்திருந்த சிலைகளை எல்லாம் அகற்றினான். மேலும் அவனுடைய பாட்டியார் மாக்கா அசேராவுக்கு அருவருப்பான உருவமொன்றை செய்து வைத்திருந்தார். எனவே அவன் அவரை அரச அன்னை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவ்வுருவத்தை தகர்த்து கிதரோன் ஓடை அருகே சுட்டெரித்தான். ஆனால் தொழுகை மேடுகள் அப்படியே இருந்தன. எனினும் ஆசாவின் உள்ளம் அவன் வாழ்நாளெல்லாம் ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருந்தது. தன் தந்தை தேர்ந்து கொண்டவற்றையும் தான் தேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் தட்டுமுட்டு பொருள்களையும் ஆசா ஆண்டவரின் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்தான். ஆசாவுக்கும் இஸ்ரேலின் அரசன் பாசாவுக்கும் இடையே அவர்கள் ஆண்ட காலமெல்லாம் தொடர்ந்து போர் நடந்து வந்தது. இஸ்ரேலின் அரசன் பாசா யூதாவின் மீது படையெடுத்து வந்து அரசன் ஆசாவுடன் இருந்த
போக்குவரத்தை தடுக்க இடையில் ராமா நகரை கட்டினான். ஆசா ஆண்டவரது இல்லத்தின் செல்வங்களிலும் அரண்மனை செல்வங்களிலும் எஞ்சியிருந்த எல்லா வெள்ளியையும் பொன்னையும் தன் பணியாளர் மூலம் எசியோனின் மகனான தபரிமோனுக்கு பிறந்து தமஸ்குவில் வாழ்ந்த பெனத்தாது என்ற சிரியா மன்னனுக்கு அனுப்பி கூறியது, என் தந்தையும் உம் தந்தையும் செய்தது போல் நீரும் நானும் உடன்படிக்கை செய்து கொள்வோம். இதற்கென பொன் வெள்ளி முதலியவற்றை நான் உமக்கு அன்பளிப்பாய் அனுப்புகிறேன். இஸ்ரேலின் அரசன் பாசாவோடு நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்துவிடும். அப்பொழுது அவன் என்னை விட்டு அகன்று போவான். அரசன் ஆசாவுக்கு பெனத்தாது இணங்கி தன் படைத்தலைவர்களை இஸ்ரேலின் நகர்களின் மேல் படையெடுக்குமாறு அனுப்பினான். அவர்கள் ஈயோன், தான், ஆபேல் பெத்மாக்கா ஆகிய நகர்களையும் கினரோத்து முழுவதையும் நப்தலி நாடு அனைத்தையும் தாக்கி முறியடித்தார்கள். பாசா இதை கேள்வியுற்று ராமாவை கட்டுவதை நிறுத்திவிட்டு திர்ஷா நகருக்கு திரும்பினான். அப்பொழுது அரசன் ஆசா யூதா முழுவதற்கும் விதிவிலக்கின்றி அனைவருக்கும் ஆணையிட்டான். அதன்படி அவர்கள் ராமாவை கட்டுவதற்கு பாசா பயன்படுத்திய கற்களையும் மரங்களையும் எடுத்து வந்தார்கள். அவற்றை கொண்டு அரசன் ஆசா பென்யமீனை சார்ந்த கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டி எழுப்பினான். ஆசாவின் பிற செயல்களும் அவனுடைய எல்லா வீர செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவன் நகர்களை கட்டியதும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா. முதிய வயதில் அவன் கால்களில் நோய் கண்டது. ஆசா தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தன் மூதாதையான தாவீதி நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் யோசபாத்து அரசனானான். இஸ்ரேல் அரசன் நாதாபு. யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 2ஆம் ஆண்டில் யெரொபெயாமின் மகன் நாதாபு இஸ்ரேலின் அரசனானான். அவன் இஸ்ரேலின் மீது 2 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்து தன் தந்தையின் வழியிலேயே நடந்து அவனைப் போலவே இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாய் இருந்தான். இசக்கார் வீட்டை சார்ந்த அகியாவின் மகன் பாசா அவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான். நாதாபும் இஸ்ரேல் படை முழுவதும் பெலிஸ்தியருடைய கிபத்தோன் என்னும் நகரை முற்றுகையிட்டிருக்கையில் பாசா அங்கே சென்று அவனை வெட்டி வீழ்த்தினான். இவ்வாறு யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 3ஆம் ஆண்டில் பாசா நாதாபை கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக அரசனானான். அவன் அரசனானவுடன் யெரொபெயாமின் குடும்பத்தினர் அனைவரையும் கொன்று போட்டான். சீலோவை சார்ந்த அகியா என்ற தம் ஊழியர் மூலம் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி யெரொபெயாமின் குடும்பத்தாருள் ஒருவரையும் உயிரோடு விட்டு வைக்காமல் அனைவரையும் அடியோடு அழித்தான். யெரொபெயாம் தானே பாவங்கள் செய்ததும் இஸ்ரேலர் பாவம் செய்ய அவன் காரணமாய் இருந்ததும் இவற்றால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவன் சினம் மூட்டியதுமே இந்த அழிவுக்கு காரணமாய் அமைந்தன. நாதாபின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேலர் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா. ஆசாவுக்கும் இஸ்ரேலின் அரசன் பாசாவுக்கும் இடையே அவர்கள் ஆண்ட காலமெல்லாம் தொடர்ந்து போர் நடந்து வந்தது. இஸ்ரேல் அரசன் பாசா. யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 3ஆம் ஆண்டில் அகியாவின் மகன் பாசா திர்சாவில் இருந்து கொண்டு இஸ்ரேல் முழுவதன் மீதும் 24 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவனும் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான். யெரொபெயாமின் வழியிலேயே நடந்து அவனைப் போல் இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்தான். அரசர்கள் முதல் நூல் அதிகாரம் 16. பாசாவுக்கு எதிராக அனானியின் மகனான ஏகூவுக்கு ஆண்டவரின் வாக்கு உரைக்கப்பட்டது. தூசிக்கு நிகரான உன்னை நான் உயர்த்தி என் மக்களாகிய இஸ்ரேலருக்கு தலைவனாக ஏற்படுத்தினேன். நீயோ யெரொபெயாமின் வழியில் நடந்து என் மக்களாகிய இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்து அவர்களுடைய பாவங்களால் எனக்கு சினமூட்டினாய். எனவே இதோ நான் பாசாவையும் அவன் வீட்டையும் முற்றிலும் அழிக்கப் போகிறேன். நேபாற்றின் மகனான யெரொபெயாமின் வீட்டுக்கு செய்ததை போல
உன் வீட்டுக்கும் செய்வேன். பாசாவை சார்ந்தவருள் நகரிலே மடிபவர் நாய்களுக்கு இரையாவர், வயல்வெளியிலே மடிபவர் வானத்து பறவைகளுக்கு இரையாவர். பாசாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய வீர செயல்களும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா. பாசா தன் மூதாதையரோடு துயில் கொண்ட பின் திர்சாவில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் ஏலா அரசனானான். பாசா ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்ததாலும் தன் செயல்களால் அவருக்கு சினமூட்டியதாலும் அவன் வீடு யெரொபெயாமின் வீட்டை ஒத்திருந்ததாலும் யெரொபெயாமின் வீட்டை அடியோடு அவன் அழித்ததாலும் பாசாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் எதிராக அனானியின் மகன் ஏகு என்ற இறைவாக்கினர் மூலம் ஆண்டவரின் வாக்கு உரைக்கப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் ஏலா. யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 26ஆம் ஆண்டில் பாசாவின் மகனான ஏலா இஸ்ரேலின் அரசனாகி திர்சாவில் இருந்து கொண்டு 2 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவனது தேர்ப்படையின் பாதிக்கு தலைவனாயிருந்த சிம்ரி என்ற அவனுடைய பணியாளன் அவனை ஒழித்துவிட சூழ்ச்சி செய்தான். திர்சாவில் அரண்மனை மேற்பார்வையாளனான அர்சாவின் வீட்டில் ஏலா குடிபோதையில் இருந்தபோது சிம்ரி உட்புகுந்து அவனை வெட்டி கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக அரசனானான். இது யூதா அரசன் ஆசாவினது ஆட்சியின் 27ஆம் ஆண்டில் நிகழ்ந்தது. அவன் அரியணை ஏறி அரசாளத் தொடங்கியவுடன் பாசாவின் குடும்பத்தினர் அனைவரையும் கொன்றான். பாசாவின் உறவினர் நண்பர் ஆகியோருள் எந்த ஆண்மகனையும் அவன் விட்டு வைக்கவில்லை. இவ்வாறு இறைவாக்கினர் ஏகூவின் மூலம் ஆண்டவர் பாசாவுக்கு எதிராக உரைத்த வாக்கின்படி பாசாவின் குடும்பத்தினர் அனைவரையும் சிம்ரி ஒழித்து கட்டினான். பாசாவும் அவன் மகன் ஏலாவும் பல்வேறு பாவங்கள் செய்ததாலும் இஸ்ரேல் பாவம் செய்ய காரணமாய் இருந்து சிலை வழிபாட்டினால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டியதாலும் இது நேர்ந்தது. ஏலாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா. இஸ்ரேல் அரசன் சிம்ரி. யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 27ஆம் ஆண்டு சிம்ரி திர்ஷாவில் இருந்து கொண்டு 7 நாள்கள் அரசாண்டான். அப்போது படைவீரர் பெலிஸ்தியருக்கு சொந்தமான கிபதோனுக்கு எதிராக பாளையம் இறங்கியிருந்தனர். சிம்ரி சூழ்ச்சி செய்து அரசனை கொன்றுவிட்டான் என்பதை முற்றுகையிட்டு கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் கேள்விப்பட்டார்கள். படைத்தலைவனாகிய ஓம்ரியை அவர்கள் அன்றே பாளையத்தில் இருந்த வண்ணம் இஸ்ரேல் முழுவதற்கும் அரசனாக்கினார்கள். அப்போது ஓம்ரி கிபதோனிலிருந்து இஸ்ரேல் அனைவருடன் சேர்ந்து புறப்பட்டு போய் திர்சாவை முற்றுகையிட்டான். நகர் வீழ்ச்சியுற்றதை கண்டு சிம்ரி அரண்மனையின் உட்கோட்டைக்குள் புகுந்தான். அந்த அரண்மனைக்கு தீயிட்டு தானும் அதில் மாண்டான். ஏனெனில் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்து யெரொபெயாமின் வழியில் நடந்து அவனைப் போலவே இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்தான். சிம்ரியின் பிற செயல்களும் அவன் செய்த சூழ்ச்சியும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா. இஸ்ரேல் அரசன் ஓம்ரி. அப்போது இஸ்ரேலின் மக்கள் 2 பகுதியாக பிரிந்தனர். ஒரு பகுதியினர் கீனத்தின் மகன் திப்னியையும் மறுபகுதியினர் ஓம்ரியையும் அரசராக்க முயன்றனர். கீனத்தின் மகன் திப்னியின் ஆள்களை விட ஓம்ரியின் ஆள்கள் வலிமை மிகுந்திருந்ததால் ஓம்ரி அரசனானான். திப்னி உயிரிழந்தான். யூதாவின் அரசனாகிய ஆசாவுடைய ஆட்சியின் 31ஆம் ஆண்டில் ஓம்ரி அரசனாகி இஸ்ரேல் மீது 12 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். முதல் 6 ஆண்டுகள் அவன் திர்சாவில் இருந்து கொண்டு அரசாண்டான். பின்னர் அவன் செமேர் என்பவரிடமிருந்து சமாரியா என்ற மலையை ஏறத்தாழ 80 கிலோகிராம் எடையுள்ள வெள்ளிக்கு வாங்கினான். அம்மலையின் மீது நகர் ஒன்றை கட்டி அம்மலையின் முன்னாள் உரிமையாளரான செமேரியின் பெயரையொட்டி அந்நகருக்கு சமாரியா என்று பெயரிட்டான். ஓம்ரி ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான். அவன் தனக்கு முன்பிருந்த எல்லாரையும் விட மிகவும் தீயவனாயிருந்தான். அவன் நேபாற்றின் மகன் யெரொபெயாமின் எல்லா வழிகளிலும் நடந்து
இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாய் இருந்து சிலை வழிபாட்டினால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டினான். ஓம்ரியின் பிற செயல்களும் அவனுடைய வீர செயல்களும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா. ஓம்ரி தன் மூதாதையரோடு துயில் கொண்டு சமாரியாவில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் ஆகாபு அரசனானான். இஸ்ரேல் அரசன் ஆகாபு. யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 38ஆம் ஆண்டில் ஓம்ரியின் மகன் ஆகாபு இஸ்ரேலை அரசாளத் தொடங்கினான். அவன் சமாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேலின் மீது 22 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினான். ஓம்ரியின் மகன் ஆகாபு தனக்கு முன் இருந்த எல்லாரையும் விட மிகுதியாய் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான். நேபாற்றின் மகன் யெரொபெயாமின் வழிகளில் அவன் நடந்தது போதாதென்று சீதோனிய மன்னன் எத்பாகாலின் மகள் ஈசபேலை மணந்து கொண்டு பாகால் தெய்வத்தை வணங்கி வழிபடலானான். மேலும் சமாரியாவில் பாகாலுக்கு ஒரு கோவில் கட்டி அத்தெய்வத்துக்கு ஒரு பலிபீடமும் எழுப்பினான். அதுவுமின்றி ஆகாபு அசேரா கம்பத்தை நிறுத்தி தனக்கு முன்பிருந்த இஸ்ரேலின் அரசர்கள் எல்லாரையும் விட மிகுதியாக இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டினான். அவனது ஆட்சியில் பெத்தேலை சார்ந்த ஈயேல் என்பவன் எரிகோவை கட்டினான். நூனின் மகன் யோசுவா மூலம் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஈயேல் அதற்கு அடிக்கலிட்ட போது தன் தலைமகன் அபிராமையும், அதன் வாயில்களை அமைத்தபோது தன் கடைசி மகன் செகுபவையும் சாக கொடுத்தான். அரசர்கள் முதல் நூல் அதிகாரம் 17. எலியா காலத்து பஞ்சம். கிளையாதில் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எலியா என்பவர் ஆகாபு அரசனிடம், நான் பணிவிடை புரியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது. இங்கிருந்து போய்விடு, கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கெரீத்து ஓடையருகில் ஒளிந்துகொள். அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள். அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரீத்து ஓடையருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் அவர் தண்ணீர் குடித்து கொண்டார். நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. சாரிபாத்து கைம்பெண். அப்பொழுது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது, நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறினார். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை அவர் வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவரோ, வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம். அதன் பின் நாங்கள் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியாவோ அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா. பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்யச் செய்யும் நாள் வரை பானையிலுள்ள மாவு தீராது, கலயத்திலுள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் உண்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவும் தீரவில்லை,
கலயத்திலிருந்து எண்ணெயும் குறையவில்லை. இதற்கு பின் ஒரு நாள் இல்லத் தலைவியான அந்த பெண்ணின் மகன் நோயுற்றான். அவனது நோய் மிகவும் முற்றவே அவன் மூச்சு நின்றுவிட்டது. அவர் எலியாவிடம், கடவுளின் அடியவரே, எனக்கு ஏன் இப்படி செய்தீர்? என் பாவத்தை நினைவூட்டவும் என் மகனை சாகடிக்கவுமா நீர் வந்திருக்கிறீர் என்றார். எலியா அவரிடம், உன் மகனை என்னிடம் கொடு என்று சொல்லி அவனை அவர் மடியிலிருந்து எடுத்து தாம் தங்கியிருந்த மாடி அறைக்கு தூக்கி சென்று தம் படுக்கையில் கிடத்தினார். அவர் ஆண்டவரை நோக்கி, என் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு தங்க இடம் கொடுத்த கைம்பெண்ணின் மகனை சாகடித்து அவளை துன்புறுத்தலாமா என்று கதறினார். அவர் அந்த சிறுவன் மீது 3 முறை குப்புறப்படுத்து ஆண்டவரை நோக்கி, என் கடவுளாகிய ஆண்டவரே, இந்த சிறுவன் மீண்டும் உயிர் பெற செய்யும் என்று மன்றாடினார். ஆண்டவரும் எலியாவின் குரலுக்கு செவி கொடுத்தார். சிறுவனுக்கு மீண்டும் உயிர் திரும்பி வரவே அவன் பிழைத்து கொண்டான். எலியா சிறுவனை தூக்கி கொண்டு மாடி அறையிலிருந்து இறங்கி வீட்டிற்குள் வந்து, இதோ உம் மகன் உயிருடன் இருக்கிறான் என்று கூறி அவனை அவன் தாயிடம் ஒப்படைத்தார். அந்த பெண் எலியாவிடம், நீர் கடவுளின் அடியவர் என்றும் உம் வாயிலிருந்து வரும் ஆண்டவரின் வாக்கு உண்மையானதென்றும் தெரிந்து கொண்டேன் என்றார்.